ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான அமேசான்லேருந்து ஒரு ப்ராடக்ட் வந்து வாங்கியிருக்கேன். அதோட ரிவ்யூ அண்ட் அன்பாக்சிங் தான் வந்து பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் போகிற எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். நான் வந்து வாங்கிக்கிறது ஒரு ஜுவல்லரி ஆர்கனைசர் தான் வந்து வாங்கினேன். ரொம்ப நாள் இந்த ப்ராடக்ட் வந்து வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ரொம்ப சூப்பர் குவாலிட்டியில் வந்து கொடுத்துருந்தாங்க. இது கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெதர் மெட்டீரியலில் தான் இந்த ஜுவல்லரி பாக்ஸ் வந்துட்டு இருக்குது. நான் வாங்கியிருக்கிறது வந்து ஒரு இயரிங் ஆர்கனைசர் தான் வந்து வாங்கினேன். இந்த இயரிங் ஆர்கனைசர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய இயரிங்ஸை வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி தான் பார்த்து வந்து வாங்கினேன். நம்ம சின்ன சின்ன கமல் பாக்ஸ் வந்து வச்சுருந்தோன்னா நமக்கு எந்த கமல் நம்ம போடுறோம் அப்படிங்கிறத நமக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா என்டையராக வந்துட்டு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஹோல் பாக்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 இயரிங்ஸ் வந்துட்டு நமக்கு வந்து பிடிக்கும். இந்த லாக் சிஸ்டமும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி லாக் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து நம்மளோட இயரிங்ஸ் எல்லாம் சேஃபாக வந்து அந்த லாக்குமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக தான் வந்து கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ஓப்பன் பண்ணுறதுக்கு நல்லா இப்படி பிடிச்சு திறந்துட்டிங்க அப்படின்னா வந்து லாக் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ 2 பக்கமும் திறந்துட்டு அது உள்ளே எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். மேலே அந்த ரெட் கலர் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு லெதர் மெட்டீரியலில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து ஒரு பெரிய பாக்ஸ் மாதிரி வந்துட்டு இருக்கும். ஸோ ஓப்பன் பண்ணி உள்ளே எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக வந்து இப்போ பார்க்கலாம். ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வெல்வெட் கிளாத்தில் தான் வந்துட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு 20 இயரிங்ஸ் வந்துட்டு வைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வெல்வெட் டிசைனில் தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சாஃப்டாக வந்துட்டு இருக்குது. ஸோ நம்மளோட கோல்டு இயரிங் இல்லை சில்வர் இயரிங் எது வச்சாலுமே அந்த இயரிங்க்கு எந்த விதமான பாதிப்பும் ஆகாத மாதிரி தான் ரொம்ப சேஃபாக வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. நல்லாவே வந்துட்டு சாஃப்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஓட்டை கம்மல் போடுற இடமுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா லென்த்தியான ஒரு ஓட்டை வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்ம சின்ன கம்மல் ஸ்டெட்லேருந்துமே அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பெரிய பெரிய ஜிம்கா வரைக்குமே வந்துட்டு வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஏன்னா அதனோட லென்த் வந்து நல்லாவே வந்து பெரிய சைஸில் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா பெரிய இயரிங் இருந்தாலுமே அந்த இயரிங் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வச்சுக்கலாம். ஸோ இது வந்து க்ளோஸ் பண்ணும்போது நமக்கு இங்கே ஒரு ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. மேலேயும் வந்துட்டு நமக்கு வெல்வெட் ஃபினிஷிங்கில் இருக்கங்காட்டி நம்ம கோல்டு இயரிங்க்கு வந்து எதுவுமே பாதிப்பாகாமல் ரொம்ப சேஃபாக வந்து வச்சுக்கிறதுக்கு நல்லாயிருக்கு. நான் வந்து என்னோடய இயரிங்ஸ் எல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன், அது காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ சின்ன இயரிங்லேருந்து பெரிய ஜிம்கா வரைக்குமே வந்து வச்சுக்கலாம். நான் என்கிட்ட இருக்கிற கோல்டு இயரிங் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சில்வர் இயரிங்கை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். சின்ன ஸ்டெட்டு வச்சாலுமே வந்துட்டு நீட்டாக தான் இருக்குது. ஸோ இப்படி வைக்கும்போது நம்ம சேஃபாக வந்து வச்சுக்கலாம். அதே மாதிரி என்டையராக இந்த ஒரு பாக்ஸ் மட்டும் எடுத்தாவே நம்ம கிட்ட இருக்க எல்லா ஜுவல்லரியுமே வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு நம்ம ஈஸியாக வந்துட்டு கிராப் பண்ணி எடுத்துக்கிறதுக்கு ரொம்பவே வந்து நல்லாயிருக்கு. எனக்கு ரொம்ப வந்து பிடிச்சது. உங்களுக்கும் இந்த ப்ராடக்ட் வந்து பிடிச்சதா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜிம்கா வந்து வச்சுருக்கேன். இது குண்டாக இருக்குது பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்துட்டு க்ளோஸ் பண்ணும்போது நமக்கு எந்த விதமான டேமேஜும் ஆகாமல் ரொம்பவே வந்துட்டு நல்லா தான் இருந்தது. இந்த அளவுக்கு வந்து நமக்கு ப்ராடாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோவோட ரிவ்யூ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை ஆல்.